நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல கன்னி ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நேரத்துல கன்னி ராசிக்காரங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, புதுசா ஒரு வேலைக்கு போகலாமா, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியில உச்ச நிலையை நிற்பார். அந்த டயத்துல நீங்க உங்களுடைய ஆட்டத்தை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த நாள்ல. ஓகேங்களா? அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியதுதாங்க. கொஞ்ச நாட்கள் பொறுமையா இருங்க. தூரதேச பயணங்கள் மூலமாக சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கான ஒரு விஷயம் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, இல்ல பின்னா எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போனா பாத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் எடுத்துட்டு வரல, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டுவீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டி தானே ஆகணும். அதே மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு. அதனால அரசு சம்பந்தமான வேலைகள் ரொம்ப கவனமா இருந்துங்க. நம்ம வெளில போறோமா, லைசன்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா வச்சிருக்கோமா அப்படிங்கிற பார்த்துட்டு போங்க இந்த டயத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடதுகால் குதிகாலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வலி இது மாதிரி இருந்ததுன்னா ஒன்று கொண்டே சரி பண்ணிக்கோங்க. நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே ஒன்று கொண்டே பார்த்துங்க. மிக மிக சிறப்பு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் புதுசா ஒரு தொழில் தொடங்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க. நிதானமா பார்த்து கவனமா இந்த அளவுக்கு போட்டா அந்த அமௌண்ட் வராம இருந்தா கூட சரிதான், நம்ம தாராளமா சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்த்து அந்த அளவுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப சேஃப்டி ஜோன். இது அப்படி பார்த்து பண்றதா மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலேயே நீசம் பெற்று சஞ்சாரம் பண்றாங்க. அப்போ பாக்கியமும் அதாவது நம்ம எதிர்பார்க்க நம்மளுடைய நன்மை தான் இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களாவது அவங்களாவது பலமா இருக்கணும்ல. அவங்களுமே பார்த்தீங்கன்னா பலம் இழந்த ஒரு நிலைமையில இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம புதிய புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதை கொஞ்சம் கவனமா பார்த்து நிதானமா பண்ணணும். ஓகேங்களா? அவசரமே படக்கூடாது. புலி பாயிரத்துக்கு முன்னாடி பதுங்குது பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம பதுங்கிதான் இருக்கணும். இந்த டயத்துல பதுங்கினதுக்கு அப்புறம் தான் எப்படி ஒரு வில்லம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய ஃபோர்ஸ் அவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் உறவு பதுங்கி ஆக வேண்டிய காலகட்டம் தான் இது கன்னி ராசிக்கு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுல கவனமா இருந்தவங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. தூரதேச பயணங்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு ஸ்தல யாத்திரை, இது மாதிரி ஒரு யாத்திரைக்கெல்லாம் கிளம்புவீங்க. தூரதேச பயணங்கள்லாம் போவீங்க. ஆன்மீக சுற்றுலா இது மாதிரிலாம் போவீங்க. நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்துல 9ஆம் தேதி 10ஆம் தேதி சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் இந்த டயத்துல எடுங்க. ஓகேங்களா? புதிய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் பக்கபலமா நிற்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11, 12, 13 இந்த நாட்கள் வெற்றிகள் உங்களை தேடி வரும். புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் புதிய வேலை எதா இருந்தாலும் சரிதாங்க. இந்த நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்க ஓவரா போகவும் கூடாது. நம்ம சக்சஸ் ஆகக்கூடிய நாட்கள் தான் இது, அதனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓவரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஓவரா நம்ம பேசுறது, இதெல்லாம் கவனமா பார்த்துங்க. இந்த நாட்கள்ல இந்த பயணங்கள் போறத கூட இந்த நாட்கள்ல பண்ணலாம். இந்த நாட்கள்ல பண்ணீங்கன்னா பயணத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ செலவுகள் பண்ணும்போது நிதானமா பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14, 15 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு என்ன நம்ம பண்ணுமோ இந்த நாட்கள்ல நீங்க பண்றது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு பூஜை போடணும், ரொம்ப நாளா டைம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்களில் பூஜை போடுங்க. 14, 15ல் 14ஆம் தேதி சாட்டர்டே வந்துடுது, 15ஆம் தேதி சண்டே, தாராளமா பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு வீட்டில் பண்றதா தாராளமா பண்ணலாம். ரொம்ப நாள் அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருந்தப்பா தாராளமா பண்ணணும். அப்போ ஆவணி ஞாயிறு அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த நாட்கள் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை திறமே உயருங்க. இருக்கிற அந்த விரயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது, அதாவது இதுல போட்டா நமக்கு விரயம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாதானே போடாம இருப்போம். ஓகேங்களா? இதுல போட்ட அமௌண்ட் வரும்னு நினைச்சுதான் நம்ம போடுவோம். ஒரு பிசினஸ்ல ஒரு அமௌண்ட் போட்டாலும் சரிதான், இதுல போட்டா நமக்கு லாபம் வந்து நினைச்சா போடுவோம். ஆனா இதுல போட்டா இதன் மூலமா நமக்கு விரயம் வரப்போகின்றது என்பதை
இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த டயத்துல நீங்க தெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நம்மளுடைய சறுக்கல்கள் எல்லாத்தையும் பக்கபலமா நின்று தெய்வம் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். எப்பா இப்படி போகாத, இப்படி போனா இது நடக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும். அப்ப அதுக்கு தான் சொல்றேன், இந்த நாட்கள் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும், தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு தேடி வரும். இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.